சொர்க்கம் சொர்க்கம் இன்னில் உண்டோ சொர்க்கம். சூப்பரா இருக்குடி. எனக்கே பொறாமையா இருக்கு. உன் அளவுக்கு என்னால் சமைக்க முடியலையே. நானே உங்ககிட்ட தானக்கா கத்துக்கிட்டேன். வத்த குழம்பு வைக்கிறது மட்டுமா? இவ்வளவு தூரம் நான் வளர்ந்துருக்கிறதே உன்னால தானக்கா. அக்கா, நம்ம அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழும்னு நீங்க சொல்லிதானக்கா எனக்கு தெரியும். எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா இதுதான் அம்மா தான் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. எனக்கு அப்பா அம்மா ரெண்டுமே நீதான்க்கா. நான் வயிற்றுல இருக்கும் போதே அப்பா இறந்து போயிட்டாரு. என்னோட சின்ன வயசுல நீ இருக்க தைரியத்துல அம்மா என்ன உன்கிட்ட விட்டுட்டு அவங்களும் இறந்து போயிட்டாங்க. எனக்காக நீ இவ்ளோ கஷ்டப்படுறியேக்கா. இப்ப எதுக்கு சுமதி இதெல்லாம்? நீ எனக்காக உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்கா. நான் உன்னை அக்கான்னு கூப்பிட்டாலும் அந்த வார்த்தை என் காதுல அம்மா அம்மானு தான்க்கா விழுந்துட்டு இருக்கு. அம்மாவை நினைச்சு அழறது கூட அவங்க முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. உங்க முகம் தான்க்கா எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு அதெல்லாம்? பழசெல்லாம் மறந்துட்டு சாப்பிடு சுமதி. அக்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்க்கா. சொல்லு. சரி, நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் சொல்றேன். கொஞ்சம் குழம்பு ஊத்துட்டுமா? ஊத்து. அக்கா, நான் அதை சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீ சொல்லி நான் என்னைக்கு தப்பா நினைச்சிருக்கேன்? சொல்லு. இல்ல, என் மேல இருக்க பாசத்துல வீடு தேடி வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டாம். நான் பேசினது இருக்கட்டும். அவங்க கேட்டது மட்டும் நியாயமா? நான் வாழாத வாழ்க்கையே உன்னை வாழ வச்சு பார்க்கணும்னு நான் எவ்வளவெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். முதல்ல கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க, அபசகனமா ரெண்டாம் தரமா கேக்குறாங்களே. யாருக்கு தான் கோவம் வராது? ச்சே, நாம என்ன அப்படி கேவலமா போயிட்டோம்? அவங்க வந்து கேட்டதை நான் சரின்னு சொல்லல. எனக்கும் அது பிடிக்கலதா. ஆனா நமக்கு விருப்பம் இல்லாதத கொஞ்சம் நாகரிகமா சொல்லிருக்கலாம் இல்லையா? அப்போ நான் அநாகரிகமா பேசுறேன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலக்கா. கொஞ்சம் ஆத்திரப்பட்டு திட்டிட்டீங்களோன்னு சொல்றேன். பாவம், அவங்கள பார்க்கவே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. அவங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னதும் என்னால தாங்கிக்க முடியல சுமதி. அதனாலதான் கண்ட்ரோல் பண்ண முடியாம பேசிட்டேன். யார் வேணா கட்டுப்பாட்டை மீறலாம்க்கா. பசங்களுக்கு பாட சொல்லி தர நாமளே தப்புதான் சுமதி. நான் என்ன மீறி எமோஷனல் ஆயிட்டேன். இப்பதான் என் மனசு உறுத்துது. காஞ்சினாவை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டதா என் மனசு ஆறும். நீலோபராணி மோகமாயனி நினிகரி சனித நினி சனித மமக அம்மா பதனி கல்யாணி நிகரி நிரி நித நித மத மக மத நிரிகாரி கல்யாணி காவி குடு கல்யாணி. இதோ வந்துட்டேன். சீக்கிரம் வா கல்யாணி. ரீ நிரி சனித தனிரி கரி கரி சனித கரி சனித ரி சனித பமக அம்மா பதனி கல்யாணி. நேத்து நான் போனதுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க வீட்டுக்காரர் சீக்கிரமே வந்துட்டாரு. மாடியில தான் இருக்காரு. காஃபி கொடுத்துரு. வந்துட்டாரா? இத்தனை நாள் என் கண்ணில் மாட்டாம என்னை ஏமாத்தின்னு இருந்தாரோ இல்லையோ, இன்னைக்கு நான் டிகிரி காப்பி போட்டு கொடுத்து மடக்கிறேன் பாரு. மடக்கு மடக்கு. சூப்பர் காஃபி கொடு. குடிச்சிட்டியா? காஃபி குடி, ஆற போறது.
காஃபி சார். கல்யாணி, என்ன சத்தாங்க? ஒன்றும் இல்லை வாணி, கப்பு கை தவறி கீழே விழுந்துடுத்து. கல்யாணி, என்ன மன்னிச்சிரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கோயிலுக்கு வர சொன்னேனே, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? போறோம். இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசப்படாது. வாழ்நாள் பூரா உங்களை நான் சந்திக்கவே படாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆண்டவன் துரதிருஷ்டவசமா உங்களை சந்திக்க வச்சுட்டான். கல்யாணி, அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலை என்னன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா நீ என்ன மன்னிச்சிருவோமா? தயவு செஞ்சு என்ன தொடாதீங்க. கல்யாணி, கிட்ட வராதீங்க. என்ன கல்யாணி, என்னாச்சு? தவறி விழுந்துருத்து, இப்ப கிளீன் பண்ணிடுறேன். சரி, பரவாயில்ல. என்னங்க, நான் சொல்ல கல்யாணி இவதான் அது. உங்களை நான் ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வாணி உங்களை பத்தி உயர்வா பேசியிருக்கா. வாணிய பத்திரமா கவனிச்சுட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். சரி, ஷேவ் பண்ணிட்டீங்கல்ல, குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். கல்யாணி, டிஃபன் ரெடி பண்ணிட்டல? ரெடி. சரி, வா, சீக்கிரம் வாங்க. வாணி, ஆ, உன் ஆத்துக்கார் பேரு சிவமணி. அப்போ விஸ்வநாத்ன்னு? ஓ, அதுவா? வாணி விஸ்வநாதன் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரபலமாயிட்டேன். விஸ்வநாத் எங்க அப்பா பேரு. கல்யாணத்துக்கு அப்புறமா நான் மாத்திக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனா இவர் தான் வேணான்ட்டாரு. அதனால அப்படியே வாணி விஸ்வநாதன் விட்டாச்சு. சரி, வா. நானே வக்கீல். கமலா BA-BL. என்னது, நிஜமாவா? ஆமா, டைகர் கிருஷ்ணமாச்சாரியாரோட ஜூனியர்னா. ஆடிட்டரை கட்டினதுனால என் வாழ்க்கையை மட்டும் இல்ல, வக்கீல் தொழில் சேர்த்து தொலைச்சிட்டேன். அந்தால் இதையெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆபாடி சின்னு, ரொம்ப கலப்பா இருக்கு. ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா. பாருங்க, ஒரு வேலைக்கு லாயக்கு இல்ல. அதிகாரம் பாருங்க எவ்வளவு கொடி கட்டி பறக்குதுன்னு. நீங்க சாப்பிடுங்க ராஜா. போதும். இல்ல, சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். மோர் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏண்டி, அழுத்து களைச்சு வந்திருக்கேன். ஒரு கிளாஸ் மோர் கொடுக்க கூடாதா? எனக்குன்னு இந்த வீட்டுல என்னதான் இருக்கு? அதான் இல்லேன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஏம்பா, நீ எப்பப்பா வந்த? நான் வந்து 2 மணி நேரம் ஆச்சு சார். 2 மணி நேரம் ஆச்சா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க, நீங்களும் உருப்படியா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. செய்யறவங்களும் ஏன் சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஒன்ன கேட்டா இவ பதில் சொல்றா. அது வேற ஒண்ணும் இல்ல சார், இவங்க தான் என் வக்கீல். இனிமே எனக்கு பதிலா இவங்க தான் பதில் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, இப்ப எதுக்கு வந்த? இப்போ உங்களை தான் பார்க்க வந்த ஆடிட்டர் சார். அவங்க தான் பம்பு சரியில்லை, மோட்டார் ரிப்பேரு, தண்ணி வரல, அப்படி இப்படின்னாங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு வராத. வந்தா உனக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஆபீஸ்ல சந்தேகப்படுறாங்கன்னு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லிட்டாருல, வக்கீல் அம்மா உள்ள போறது. சார், நான் இங்க வராம இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. விஷயத்த சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு முதல்ல. வேளச்சேரியில இருக்கிற எங்க நிலத்தோட பத்திரத்தை அந்த காஞ்சனா உங்ககிட்ட கொடுத்தாளா இல்லையா? வேளச்சேரி பத்திரத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க என்கிட்ட கொடுத்தது உன் தம்பிக்கு வாங்கின நிலத்தோட பத்திரத்தை தான். அதையும் அவங்க கிட்டயே திரும்ப கொடுத்துட்டேன். சரி, எங்க பத்திரத்தை அவ எங்க தான் வச்சிருக்கா? அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிற அவசியமும் எனக்கு இல்லை. தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். போன முறை நான் இங்க வர்றப்ப நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, நான் ப்ரிப்பேரா வரல. ஆனா இந்த முறை எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்கா தான் வந்திருக்கேன். ம், இன்னும் பக்கத்துல வா. உன் குடுமி இப்ப என் கையில.
என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றதை நீ கேட்டு தான் ஆகணும். என்ன மிரட்டுறியா? சத்தியமா மிரட்டல் தான். இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பாத்தியா? இது எப்படி உங்ககிட்ட? ஆடிட்டர் ஆடி போயிட்டார். இந்த அந்தியூர் சரோஜா கூட குற்றாலத்துல எப்படி எல்லாம் கும்மாளம் போட்டீங்க. இந்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும், எங்க வக்கீல் அம்மாக்கு தெரியாது. இதுல ஒரு காப்பி அவங்க கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்குங்க. ராஜா, என்ன அப்படியெல்லாம் செஞ்சிடாத ராஜா. ப்ளீஸ் ராஜா, அந்த போட்டோ என்கிட்ட கொடுத்துரு ராஜா. ப்ளீஸ். போட்டோ வேணுமா? ஆமா. இந்தா. நெஞ்ச நிமித்திர ம். இதையும் கிளி. என்னப்பா இது? நெகட்டிவ் என்கிட்ட தான் இருக்குது. 1,00,000 காப்பி போட்டு தெரு தெருவா பிட் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுப்பேன். சரி, அதை விடு. வேளச்சேரி நிலத்தோட பத்திரம் எங்க இருக்கு? ராஜா, சத்தியமா சொல்றேன், சிந்தாதிரிப்பேட்டை நிலத்தை தவிர வேற எந்த நிலத்தை பத்தி எனக்கு தெரியாது ராஜா. இதுவரைக்கும் தெரியாட்டி பரவாயில்ல, இனிமே தெரிஞ்சுக்குங்க. நீங்க ஜெட்லைன் கொரியருக்கு ஆடிட்டர் மட்டுமல்ல, எனக்கு நீங்க இன்ஃபார்மராகவும் இருக்கணும். எப்பவும் போல காஞ்சனாவுக்கு நீங்க விசுவாசியாவே இருங்க. அவ உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பயன்படுத்தி வேளச்சேரியில் இருக்கிற எங்க நிலத்தோட பத்திரத்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நீங்க சொல்லணும். கூடிய விரைவில் சொல்லணும். அப்படி நீங்க சொல்ல மறுத்தீங்கன்னு வச்சுக்குங்க, இந்த போட்டோல ஒரு காப்பியை உங்க ஒய்ஃபு கிட்ட கொடுப்பேன். அப்புறம் உங்க வாழ்க்கையில நெருப்பு மழை பொழியும், அனல் வீசும். அதுல நீங்க கருகி போயிடுவீங்க. இத மனசுல வச்சுட்டு சின்சியரா வேலையை பாருங்க. என்ன ஆடிட்டர்? அது வரைக்கும் இந்த போட்டோ என்கிட்டயே இருக்கட்டும். வட்டா? போதும் மம்மி. என்ன போதும் மம்மி? கொஞ்சம் தான் இருக்கு, சாப்பிட்ரு. போதும். இங்க பாரு, இந்த மாதிரி சாப்பிட்டேன்னு வையே இப்படிதான் ஒல்லியா இருப்ப. டிவில பாக்குறல்ல ஃபேரக்ஸ் பேபி, எப்படி கொழு கொழுன்னு அழகா இருக்கு. என் செல்லம் அந்த மாதிரி இருக்க வேணாமா? சாப்பிடு. போதும் மம்மி. என்ன போதும் போதுங்கிற? புடி. வேணாம், நான் விளையாட போறேன். உனக்கு எந்த நேரமும் ஏய் இந்தா தண்ணி குடிச்சிட்டு போ. ஐயோ. ஏய், நடு ரோட்ல இருந்து விளையாடாத, வண்டி வரும், ஓரமா விளையாடு. சரி மம்மி. வாங்க. அதான் வந்துட்டுனல்ல, உன் வரவேற்புன்னு எனக்கு தேவையில்லை. நீங்க வர வேண்டான்னு சொன்னாலும் நான் வருவேன். நான் ஏன் வர வேண்டாம்னு சொல்ல போறேன்? இது உங்க தங்கச்சி வீடு, நீங்க எப்ப வேணாலும் தாராளமா வரலாம். ஏய், இப்ப நான் உங்கள்கிட்ட சொந்தம் கொண்டாட வரல. இத்தனை நாளா எந்த பத்திரத்தை இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியோ, அந்த பத்திரம் எங்க இருக்கு, யாருகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு என் தம்பி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். ஏன் திரும்ப திரும்ப எனக்கு தெரியாத விஷயத்தை கேட்டு என்ன தொலை பண்றீங்க? நேரத்து எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப? நான் ஏமாத்துறேனா? அதுக்கான அவசியம் எனக்கு இல்ல. உன் கூட ஒரு கூஜா சுத்திட்டு இருப்பாளே, அதான் மடிசார் மாமி. அவகிட்ட நீ வேளச்சேரி பத்திரத்தை ஆடிட்டர் கிட்ட கொடுத்து பதிக்க வைக்க சொன்னையாமே, அதை என் தம்பி கேட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உன்னோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சுது. இப்ப என் தம்பி எங்க பக்கம் தான் இருக்கான். இவ்வளவு விளக்கமா விரிவா நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா என்கிட்ட கதை இழக்கிற. இங்க பாருங்க, நான் கதையும் சொல்லல, கத்திரிக்காவும் சொல்லல. எனக்கு வேளச்சேரி இடத்தை பத்தி தெரியாது தெரியாது தெரியாது. மரியாதையா அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டீனா, அந்த நிலத்தை வித்துட்டு வர்ற பணத்துல தர்மம் பண்ற மாதிரி உனக்கு கொஞ்சம் தருவேன். அப்படி இல்லாம எப்பவும் போல எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒன்னும் தெரியாத பாப்பான்னு விரல் சூப்பிட்டு பதில் சொன்னேன், உரு தெரியாம பண்ணிடுவேன். திரும்ப திரும்ப அதையே கேட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க. உங்களுக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? எப்படி பேசணுங்கிற? இல்ல வேற எப்படி பேசணுங்கிற?
அம்மா தங்கச்சி பத்திரத்தை கொடுத்துருமான்னு கெஞ்ச சொல்றியா இல்ல என் அன்பு தங்கையை தந்துவிடு பத்திரத்தைன்னு டயலாக் பேச சொல்றியா? தாய் ஒழுங்கு மரியாதைய பத்திரத்தை கொடுத்துரு, இல்ல விரட்டுல விசாகப்பட்டினத்துக்கு ஓடிடுவேன். என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? இந்த மிரட்டல எல்லாம் என்கிட்ட வேண்டாம், அத தெரியாதுன்னு சொல்றேன்ல. ஞாபகம் இருக்கா உன் குழந்தைய என் தம்பி ராமு கடத்தினா? கடைசி நேரத்துல அந்த காரியத்தை என் பொண்டாட்டி கெடுத்துட்டா இல்ல? அன்னைக்கு நீயும் குழந்தையும் க்ளோஸ். கொலை பண்றதும் கொடுமை பண்றதும் தான் உங்களுக்கு வழக்கமாச்சு. இது சின்ன சாம்பிள் தான். அந்த பத்திரம் எங்க கைக்கு வர்றதுக்குள்ள இன்னும் பல பிரச்சனைகளை நீ சந்திப்ப. ஜாக்கிரதை. நீங்க மாறவே மாட்டீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மாறுவீங்கன்ற நம்பிக்கையில தானே நான் இருக்கேன். ஏன் இப்படி வீடு தேடி வந்து என் மேல வெறுப்ப கொட்டுறீங்க? நான் யாரு? நமக்கு அம்மா தான் வேறையே தவிர அப்பா ஒண்ணுதானே. உங்க உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே என் உடம்புலயும் ஓடுது. அந்த ஆளு எங்களுக்கு இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் அவரை எங்கிட்ட இருந்து பிரிச்ச நீங்க எதுக்கு? ஓ, உங்களுக்கு அப்பா வேணா, அவர் சம்பந்தப்பட்ட உறவுகளும் வேணா, ஆனா அந்த மனுஷன் சேர்த்து வச்சுட்டு போன சொத்து மட்டும் வேணும் இல்ல? ஓஹோ, அதுக்காக அந்த பத்திரத்தை எங்கிட்ட தரமாட்டேங்கிறியா? எதுக்காகவும் இல்ல, அந்த பத்திரம் என்கிட்ட இல்ல, அதான் உண்மை. கரையாம்புத்துல கருணாக பதுங்கின மாதிரி எங்க வீட்டு சொத்தை நீங்க சுட்டிட்டீங்க. அந்த பத்திரம் இல்ல. பாத்தீங்களா, நான் ரமேஷ்காக சித்தாதிரிப்பேட்டையில வாங்கின இடத்தோட பத்திரம் இதைத்தான் நான் ஆடிட்டர் கிட்ட கொடுத்தேன். போதுமா? இனி உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பேன் நான் நம்பணும். நான் என்ன முட்டாளா? இப்படியே எங்க சொத்தை அமைக்கலாம்னு நினைச்சிடாத. இத பார், கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். உனக்கு உயிர் மேல ஆசை இல்லைனா அந்த பத்திரம் உங்ககிட்டயே இருக்கட்டும். நேரம் வரும்போது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிறேன்.